வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செமி கிரேவியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ மட்டனை மீடியம் சைஸாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குழம்புல சேர்க்குறதுக்காக மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 4 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10-12 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். மட்டன் உள்ள தண்ணி வெளியே வரணும். அது வரைக்கும் இது குக் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க.
இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் போல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ குக்கரை மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.